ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சூடான சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு உரிச்ச பூண்டு கைப்பிடி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 7-8 தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி தோல் சீவி கழுவி ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ. இப்போ தேவையான மசாலா பொருட்கள்: கடல் பாசி, ஏலக்காய், லவங்கப்பூ, முந்திரி, இலை, பட்டை, ஒரு அன்னாச்சி பூ. அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கசப்பாக இருக்கும். ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே உங்களுக்கு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா பொடி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சி தனியாக கிணத்துல எடுத்து வச்சுருக்கோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி தனியாக எடுத்து வச்சிட்டோம் கழுவி. இப்போது செய்முறை பார்க்கலாம். எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மசாலா பொடி பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தப்பாக சொல்லிட்டேங்க. வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் அரைச்சி தனியாக போட்டிருக்கோம். தக்காளிலாம் சேர்க்கக்கூடாதுல்ல. இப்போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துச்சு. இந்த டைமில் கறி ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விடுங்க. பிடிக்காமல் பார்த்து கலரணும். அடுத்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ ஒரு 300 கிராம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துச்சு. தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சுன்னு தட்டு தந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா தண்ணி கொதிச்சிச்சு. சும்மா லைட்டாக கலரி விட்டுருங்க. இப்போது ரைஸ் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலரி விட்டுருங்க. தட்டு போட்டு மூடிடலாம். சாதம் கொஞ்சம் லைட்டாக மேலே வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தட்டு திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா ஓரளவுக்கு மேலே வந்திருக்கு. இப்போ அந்த டைமில் தம் கட்டிடலாம்.
தம் கட்ட வச்சிடலாம். தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ரொம்ப சிம்மில் வச்சுருங்க ஃப்ளேமு. ஒரு 10 நிமிஷம் தம் கட்டினா போதும். 10 நிமிஷம் தம் கட்டுக்கப்புறம் உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தம் கட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது. சூடான தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டான பதத்துக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க ஆவி எப்படி பறக்குது சூடாக. கேமராவே எப்படியே மூடிச்சுங்க. கூட சைட் டிஷ்க்கு வெங்காய பச்சடி. தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு வெங்காய பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.